இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க. ஒரு பொண்ணை இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. போட்டியில வெற்றி தோல்வி சகஜம் தானே. அதுக்கு போய் அந்த பொண்ணை கொளுத்து சொல்றது நியாயம் இல்லைங்க. ஏய், இந்த முத்துப்பாண்டிக்கு எப்பவும் ஜெயிக்கிறது தான் பிடிக்கும். தோல்விங்கிறது என் அகராதிலேயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா. அப்பேற்பட்ட எனக்கு ஒருத்தன் தோல்விய பரிசா கொடுத்திருக்கான். நான் எப்படி சும்மா விட முடியும்? அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும்ல. வேணாங்க, ஒரு பொண்ணு கொல்ற பாவத்தை செய்யாதீங்க. அது என் வயித்துல இருக்க குழந்தையதான் பாதிக்கும். ப்ளீஸ் வேணாங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க ப்ளீஸ்ங்க. பொடி போக்கத்தவள, நீ இப்படி சென்டிமெண்டா பேசினா நான் மனசு மாறிடுவேனா? அதெல்லாம் நடக்காத. அவன் பொண்டாட்டி சாக போறது உறுதி. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மாப்பிள, இந்த ஊர்ல கபடி போட்டி மட்டும் தானா? இந்த பாட்டு போட்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? இல்ல மாப்பிள, கபடி போட்டியில என்னால ஸ்கோர் பண்ண முடியல. இதுவே பாட்டு போட்டியா இருந்தா இந்நேரம் பின்னி பெடல் எடுத்திருப்பேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், உனக்கே தெரியும்ல. ஆமாமா, பாட்டு போட்டி இருந்துச்சு. நீ வந்திருக்கன்னு யாரோ சொல்லிருக்காங்க. சோ அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்ட? நான் என்ன ஒரு மோசமாவா பாடுவேன்? வேணும்னா இப்ப ஒரு பாட்டு அவுத்து விடவா? நான் மட்டும் பாடுனேன், இங்க இருக்கிற எல்லாரும் சொக்கி விழுந்துருவாங்க. கரெக்ட், எல்லாரும் சொக்கி விழுந்துருவாங்க. அப்படி சொக்கி விழுந்துட்டா திருவிழா நடக்காம போயிரும்ல. அதனால தான் பாட்டு போட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹலோ, கேக்குதா? ஹலோ அக்கா, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குதாக்கா? ஏய், நீங்க இன்னும் அங்க இருந்து கிளம்பலையா? இன்னும் கிளம்பலக்கா. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஏய், அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்கடி. எங்களால சமாளிக்கவே கஷ்டமா இருக்கு. சித்தி வேற தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இங்க வந்த பிரச்சனை தான் நடக்கும். ஆனா சீக்கிரமா வாங்க. அக்கா, இவ்வளவு சமாளிச்சுட்ட, இன்னும் 1 மணி நேரம் எப்படியாவது சமாளிக்கா. நாங்க அதுக்குள்ள வந்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடி. சரிக்கா, வந்துடுறோம். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். பாத்துட்டே நிக்கிற ஆடுறா. ஏய், நீ என்ன பாத்துட்டே நிக்கிற? கதை திறந்து கயிறா. மாப்பிள, பிரகாரத்துல எல்லாம் பாத்துட்டேன் மாப்பிள. சிஸ்டர் எங்கேயுமே காண மாப்பிள. எங்க போயிருக்கான்னு தெரியல. போன் வேற நாட் ரீச்சபிளா இருக்கு. கோயிலுக்கு வெளியில எங்கேயாச்சும் போயிருப்பாங்களான்னு பார்க்கலாம் மாப்பிள. ரேவதி இங்க திரும்ப வந்தால, அவளை பாத்தீங்களா? இல்ல சார், நாங்க பார்க்கல சார். நீங்க தேடி பண்ணுங்க, நீங்க பார்க்கலையா? நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். இது புது ஊரு, எங்க போனானே தெரியலங்க. அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மாப்பிள, சிஸ்டருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ? அதான்டா எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த முத்து பாண்டி தான் ஏதாவது பண்ணிருப்பான். கபடி போட்டியில அவன் தோத்ததுனால உங்களை பழி வாங்கறதுக்காக ஏதாவது ஒண்ணு அவன் பண்ணிருப்பான். என்னங்க நீங்க சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. மாப்பிள, இப்ப என்ன மாப்பிள பண்றது? சார், சாரி சார். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார். சார், இப்பவே நம்ம எல்லாரும் ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லலாம். நம்ம சும்மாவே விடக்கூடாது. இல்லங்க, வேண்டாம். ஏன் மாப்பிள வேணாங்கிற? ஊர்க்காரங்க கிட்ட சொன்னா மேற்படி ஏதாச்சும் பண்ணலாம்ல? ஆமா. இல்லடா,
இதை சொல்லி இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்க வேண்டாம். இதை நானே பார்த்துக்கிறேன் சார். அதுக்கு இல்லை சார், ஊரில் சொன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லை சார், எந்த சப்போர்ட்டும் வேண்டாம். தயவு செஞ்சு இதை யார்கிட்ட சொல்லிடாதீங்க. ரொம்ப சாரி சார், எங்களால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். வாடா. எப்பா சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா, சொக்கப்பானை கொளுத்தணும்ல. இந்த வருஷம் தான் சந்தோஷமா கொளுத்த போறோம். இத்தனை வருஷமா ஏதோ சம்பிரதாயத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம். என்னமோ அந்த வெளியூர்கார தம்பி புண்ணியத்துல சாமிய கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணி பொங்கலும் வச்சாச்சு. நம்மளால முடியாதத அந்த தம்பி சாதிச்சு காட்டிட்டாப்ல. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, வாங்க கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாம். ஆமாப்பா வாங்க. டேய், எல்லாருமே கிளம்பி போறாங்க. அங்க சொக்கப்பாங்க கொடுத்துற இடத்துல யாரும் இல்ல. இதுதான் சரியான நேரம். இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் சொக்கப்பண்ணையில மறைச்சு வச்சிருவோம். அப்புறம் ஊர்க்காரங்க வந்து அதுக்கு நெருப்பு வச்சா வெந்து சாம்பலா விட்டுங்க. முதல்ல இறக்கலாம்டா. எப்படியோ இவ்வளவு இதுல மறைச்சு வச்சாச்சு, யாரும் பார்க்கல. வாங்கடா. தம்பி நில்லுங்கப்பா. யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? ஐயா, நாங்க வெளியூர். இங்க சொக்கப்பானை கொளுத்துறத பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொளுத்திடுவோம். இருந்து பார்த்துட்டு போங்க. சரிங்கய்யா. ம். ஆ. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஆசையா சீர் கொண்டு வந்தா. வந்த இடத்துல அவ திடீர்னு காணாம போயிட்டா. இங்க அவ வராம இருந்திருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காம இருக்கும்ல. ஐயோ, நமக்காக வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாவம், அவ புருஷன் வேற அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. எப்படியாவது ரேவதி கிடைக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். கால் நல்லா இருந்திருந்தா நானும் நாலா பக்கமும் போய் ரேவதியை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். இப்படி எதுவும் பண்ண முடியாதவனா இருக்கனே. கவலைப்படாதீங்க, கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாரு. ரேவதி நிச்சயமா கிடைச்சிருவா பாருங்க. ஆமா, கடவுளை தான் நம்ம நம்பணும். நம்மால வேற என்ன செய்ய முடியும்? கடவுளே, ரேவதியை எப்படியாவது காப்பாத்து.